எஸ், பிக் பாஸ் சீசன் 9. ஸோ சண்டே எபிசோட். ஸோ சாட்டர்டே எபிசோடில் கலையரசனை எலிமினேட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சண்டே எபிசோடில் வந்து என்ன புதுசாக நடக்க போகுதுன்னு பார்த்தா, ஸ்டார்டிங் வந்து கேப்டன்சி எப்படி இருந்தது, அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பண்ணார் பிரவீன், அவர் கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ் எ ஜென்ரலாக அது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங் அப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி ஆகிட்டாரு, அவரே ஸ்டாண்டு சரியாகவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. விஜய் சேதுபதியும் அதை தான் சொன்னார். நம்மளோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருந்தது. ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஆரம்பித்து ஒவ்வொரு சண்டைக்கும் போய் நின்று குழந்த மாதிரி நின்று இவரே உடஞ்சி போய் ஒரு மாதிரி விட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தலை வந்து அந்தளவுக்கு போன வாரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை. ஸோ அடுத்தது வந்து வைல்ட் கார்டில் வந்து ஒரு 4 பேர் இறக்கி விட்ருக்காங்க. யார் இறக்கி விட்ருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பேர், பிரஜன் அப்புறமா அவங்களோட ஒய்ஃப் ஒன்று, இன்னொன்று வந்து அமித் அப்புறமா இன்னொருத்தவங்க வந்து திவ்யா. ஸோ இவங்க 4 பேரும் இறக்கி விட்ருக்காங்க. 4 பேர் இறக்கி விட்டது ஃப்ராங்காக சொல்லணும்னா வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருக்குன்னா, அதாவது ஹரிஷ் கல்யாண் வைல்ட் கார்டு என்ட்ரி தான், அர்ச்சனா வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஸோ இவங்க எல்லாமே வைல்ட் கார்டில் வந்து என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்க, நமக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு தெரியும். ஸோ இவங்க வந்து தலைவலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுத்தமாக ரொம்ப ஆட்டிடியூட், இன்னும் ரொம்ப ஆட்டிடியூட். இவங்களுமே விளையாட தான் வந்திருக்காங்க, இன்னும் ரொம்ப ஆட்டிடியூட். நீங்கள் என்ன ஒழுங்காக சரியாக விளையாடல, நீங்கள் என்ன ஓவராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து அரோரா உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரூடாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் தான், ரொம்ப ஆட்டிடியூட் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சஸ்டெயின் ஆவாங்களான்னு தெரியல. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்ப முடியும்? இது ஒரு இண்டிவிஜுவல் கேமு, 2 பேர் 3 பேர் சேர்ந்தனால குரூப்பிசம்ன்றீங்க. இப்போ எப்படி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் விட்டு ஆட முடியும், ஒய்ஃப் எப்படி ஹஸ்பண்ட் விட்டு ஆட முடியும்? அப்புறம் அவனுக்கு சோறு கிடைக்குமா வீட்டில்? இங்கே நல்லா ஆடினானா என்ன? இது எனக்கு ஒன்றுமே புரியல சுத்தமாக. இந்த கான்செப்ட்ன்றது தேவையில்லாதது. அவனும் ஃப்ரீயாக ஆட முடியாது, அவங்களும் ஃப்ரீயாக ஆட முடியாது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. போக போக எப்படி ஆடுவாங்கன்ற பார்க்கலாம். போக போக எப்படி ஆடுவாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம், இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைல்ட் கார்டு வந்து சஸ்டெயின் ஆகாது, அச்சு அனுப்பிடுவாங்க. பாடுறது ஒரு சிங்கிள் ஹேண்டில் அச்சு அனுப்பும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோன்றதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.